பாவப்பதிவுகளும் போக்கும் வழிமுறைகளும். இதில் சங்க இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நம்முடைய அகத்தியர், மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமை. நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக நீதியில் என்ன சொல்லியிருப்பாங்க? மனம் போன போக்கிலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சங்க காலத்து தமிழ் இலக்கியங்கள்லாம் அழகாக அறநெறி கருத்துக்களை, அறநெறினா ஒன்றும் கிடையாது, நல்ல செயல்கள். இதுதான் நல்ல செயல் செய்தால் நமக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது, அதுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதை ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், அது தவறாக பண்ணிட்டா நம்ம அந்த தவறை எப்படி திருத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாவப்பதிவுகளை பார்ப்போம். பாவம் என்று ஒன்று கிடையாது. வேண்டாத செயல், துன்பம் தரக்கூடிய செயல். அதுதான் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மணிக்கடிகை அப்படின்னு சொல்லிட்டு சங்க கால இலக்கியங்களில் ஒன்று சொல்லியிருக்காங்க. எது அழகு மனிதனுக்கு? நகை போடுவது அழகா, இல்லை சொத்து வைத்திருப்பது அழகா, இல்லை வண்டி வாகனங்கள் வைத்திருப்பது அழகா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அழகு கிடையாது, அதெல்லாம் அணிகலன் கிடையாது. எது அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கு அணி என்ப தான் செல் உலகத்து அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான்மணிக்கடிகளை. என்ன இதில் அர்த்தம் அப்படின்னா ஒரு வயல் இருக்குது, அதில் வயலில் நமக்கு உணவுக்கு தேவைப்படும் பயிர்கள் வளர்த்தால் நன்மை, நெல் இல்லை கரும்பு போட்டால் நல்லாயிருக்கும் அந்த வயலை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி குளம் இருக்குது, ஒரு குளம் இருந்தால் அதில் தாமரைப்பூ இருந்தால், தாமரை இலைகள் இருந்தால், அள்ளி மலர்கள் இருக்கும் பொழுது நம்ம அதுக்கிட்ட நின்று செல்ஃபிலாம் எடுத்துப்போம் இல்லையா? அந்த குளத்துக்கு முன்னாடி நின்று எடுத்துப்போம். அந்த மாதிரி பெண்களுக்கு அழகு நாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லோருக்கும் அழகு, மனிதர்களுக்கு அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா அறம், நல்ல செயல்களை செய்வது தான் ஒரு ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாகத்தான் நமக்கு மகரிஷி இந்த சிந்தனையை வழங்கியிருக்கிறார்கள். பாவப்பதிவுகளும் போக்கும் வழிமுறைகளும். ஏன்னா எல்லாரும் குறைநிலையிலிருந்து நிறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள். மனிதர்கள் என்றால் யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது, எல்லாரும் உயர்ந்தவர்களே. உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் ஆறறிவு பெற்ற மனிதர்கள். சரியா? யாரும் அதாவது நம்ம பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்றது விவேகானந்தர் சொல்லுவார். மனிதர்களாக பிறந்த எவரும் பாவிகள் கிடையாது, கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையை நோக்கி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாமி விவேகானந்தர் சொல்லுவார். அதனால் மனிதர்களை பாவிகள் என்றோ குறைப்பட்டவர்கள் என்றோ அறிவில் குறைந்தவர்கள் என்றோ கூறக்கூடாது. ஏன்னா இயற்கை தான் மனிதர்களாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, பாவம் என்பதை எதை குறிக்கிறது? பாவம் என்பது நல்ல செயல்கள் அல்லாதது பாவம். அது நமக்காக இருக்கட்டும், சமூகத்துக்காக இருக்கட்டும், மற்றவர்களுக்காக இருக்கட்டும், அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பழிச்செயல். அந்த செயலினால் நமக்கும் துன்பம் வரும், மற்றவர்களுக்கும் துன்பம் வரும், சமுதாயத்திற்கும் துன்பமாக வரும். அதனால் அந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் எழும் இல்லையா? அது எழக்கூடாது அப்படின்னு தான் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் பாவம். பாவம்னா பழிச்செயல், வேண்டாத துன்பம் விளைவிக்கும் செயல்கள் தான் பாவம் சொல்கிறாங்க. அப்புறம் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சிற்றின்பத்தினால் கிடைக்கக்கூடியது துன்பம், பேரின்பத்தினால் விளையக்கூடியது இன்பம். சிற்றின்பத்தினால் வரக்கூடியது பாவச்செயல். சிற்றின்பம்னா எதை சொல்கிறோம்? நம்முடைய புலன்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய நாக்கு இருக்குது,
நாக்கில் வந்து சுவைச்சிட்டே இருக்க முடியுமா? எல்லாத்தையும் ஓரளவுக்கு சுவைக்கிறோம். நேரம், அதாவது பசி வந்தால் சுவைக்கணும். அதுக்கு தான் வந்து நாக்கு வந்து அறுசுவையை, அந்த ருசியை ருசிப்பதற்காகத்தான் நாக்கு உள்ளது இல்லையா? அதற்கு தகுந்த வேலையை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு விட்டுட்டு நம்ம நைட்டு 12 மணிக்கு தான் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னா வந்து வயிற்றில் உள்ள குடல்லாம் வந்து வேலை செய்யுமா? செய்யாது இல்லையா? அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பசி எடுத்த பிறகு சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு நெறிமுறை வகுத்திருக்காங்க இல்லையா? சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டில் அம்மா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து சின்ன சின்ன இன்பங்கள். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஹோட்டல் பக்கமாக போகும்பொழுது ஆசை வந்துடுது. ஆசை வந்துட்டுனா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டே ஆகணும். இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் பார்க்குறோம், பீஸா பார்க்குறோம், பர்கர் பார்க்குறோம், அதெல்லாம் வேணும்னு மனசு கேட்கும் இல்லையா? நேற்று தான் என்னுடைய பள்ளி தோழி வாங்கினாங்க, பள்ளி தோழன் வாங்கினா, நல்லா இருந்தது. அவங்க வீட்டில் சாப்பிட்டா, எனக்கு செல்ஃபோனில் குறுஞ்செய்தி அமிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லுவீங்க இல்லையா? அது உடலுக்கு எது நல்லதோ அதை வந்து நம்ம சாப்பிடணும். அதுதான் இன்பம். உடலுக்கு தேவையில்லாதது துன்பமாக வரும். அதுதான் பாவம். சரியா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போதும். அதுதான் சிற்றின்பம். சிற்றின்பத்துக்கு தெரியாது எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, உணர்ச்சி வயத்தினால இந்த நேரத்தில் இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு தெரியாது. பேரின்பம் அப்படின்னா என்னன்னா, இறைநிலை பயணத்தில் தன்னை இணைத்து கொண்டவர்கள் அந்த அறிவை வளர்த்து பேரின்பத்தில் இருப்பார்கள். பேரின்பம்னா எப்பொழுதுமே இன்பமாக இருப்பது பேரின்பம். எப்போ வந்து பேரின்பம் வரும்? எல்லாருக்கும் அறிவு இருக்கணும். அறிவு முழுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பேரின்பம் வரும். இயற்கையை பற்றி முழுதாக அறிந்திருக்க வேண்டும். இயற்கையினுடைய இயக்கங்களை முழுதாக அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வந்து அது பேரின்பமாக அமையும். இயற்கையை தான் எல்லாமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் பொழுது நம்ம உடம்பை நம்ம துன்பப்படுத்துவோமா? ஏன்னா வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் நம்ம உடம்புக்கும். இந்த நேரத்தில் தான் இதை பண்ணணும், காலையில் எழுந்தவனே பல் விளக்கணும், குளிக்கணும், அதுக்கு பிறகு தான் சாப்பிட்ணும். குழானாலும் குளித்து குடி, எதுக்கு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஜீரணம் ஆகும் விஷயம். நல்ல விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நோய் வராது. அந்த காரணத்திற்காக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த உடல் எப்படி இயங்குது, உடலுக்கு என்னென்ன தேவை, அதே போல் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவை, அதை அறிஞ்சு இயற்கை எப்படி இயங்கிட்டு இருக்கு அதை ஓரளவுக்கு நம்ம அறிஞ்சிக்கொண்டு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வணங்கி வழிபட்டு வருவது தான் பேரின்பம். அந்த மாதிரி வணங்கிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு துன்பம் வருமா? நம்ம நிறைய சொத்து சேர்க்கணும்னு நினைப்போமா? நமக்கு தேவையான பொருட்கள் இருந்தால் போதும் என்ற மனம் வந்துவிடும். பிறகு நமக்கு வந்து துன்பமே இருக்காது. வாழ்க்கையில் வந்து கடைசி கட்டத்தில் வந்து மரண படுக்கையில் படுத்துட்டு நினச்சி பார்க்கும் பொழுது, ஆஹா, நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கேன், 80 வருடங்கள் வாழ்ந்திருக்கேன், 90 வருடங்கள் வாழ்ந்திருக்கேன், 100 வருடங்கள் வாழ்ந்திருக்கேன். இந்த வாழ்க்கையில் வந்து நான் அழகான நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன். எனக்கும் செஞ்சுருக்கேன், என்னுடைய சமுதாயத்துக்கும் செஞ்சுருக்கேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும் பொழுது எப்படி நல்லா இருக்கும்? நம்ம வாழ்ந்ததற்கான ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா? அதனால் வந்து அந்த வாழ்ந்ததற்கான நிறைவு வர வேண்டும் என்றால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நல்ல செயல்கள் ஒன்றும் கிடையாது, நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்கள், மற்றவர்களுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய செயல்கள். சரி, இந்த அளவில் நம்ம பாவப்பதிவுகள்னால் என்னன்னு போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உடலில் வந்து பல இயக்கங்கள், அதாவது வந்து எத்தனையோ மண்டலங்கள் இருக்கிறது. சிறுநீரக மண்டலம், நுரையீரல் மண்டலம், மூளை தண்டுவட மண்டலம், அதே போல் வந்து ஜீரண உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அதனுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய மூலக்கூறுகள் பல சேர்ந்து தான் ஒரு உறுப்பாக மாறுகிறது. அந்த செல்லினுடைய மையத்தில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அறிவியல் படித்தவங்களுக்கு தெரியும், நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை வந்து உடச்சிலாம் பார்க்கும் பொழுது அதுக்குள்ளார குரோமோசோம் இருக்கும்.
அந்த குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏன்னு சொல்லிட்டு ஒரு பின்னப்பட்ட ஒரு நூலிழை போல ஒரு அமைப்பு இருக்கும். அந்த நூலிழையில் தான் உங்களுடைய பதிவுகள், தாய் தந்தை கொடுத்த பதிவுகள், முன்னோர்கள் கொடுத்த பதிவுகள், நம்முடைய பழைய சந்ததிகள் கொடுத்த பதிவுகள், உலகம் தோன்றியதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. அதெல்லாம் கருமையம் அம்மா எடுத்திருப்பாங்க, கருமையத்தின் கூட தொடர்பு உடையது. இதுதான் உங்களுக்கு வினைகளாக வந்திருக்கிறது. அதுதான் மகரிஷி அழகான ஒரு பாட்டில் கொடுத்திருப்பார். என்னென்ன விஷயங்கள் நம்ம கருத்தொடராக வருகிறது, நாம் பிறந்ததிலிருந்து என்னென்ன செயல்கள் மூலமாக கர்மாக்கள் வருகின்றன, பிறகு என்ன கர்மாவாக அது மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கருவமைப்பு வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருப்பெற்ற பின் வந்த வினைப்பதிவு பிராரப்தம், இரு வகையும் கூடி எழும் புகுவினைய ஆகாமியம், ஒரு வகையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம். உள்ளடங்கியிருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லையும் அடங்கியிருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம எண்ணக்கூடிய எண்ணம், சிந்தனை, சொல், செயல் எல்லாமே போயிட்டு பதிஞ்சு போயிடும். இதுதான் பதிவுகள், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு காரணமாக இருப்பது மனம். நமக்கு உடம்பு இருக்குது, நம்ம நேரடியாக பார்க்குறோம், கண் முகத்தில் இருக்குது, மூக்கு முகத்தில் இருக்குது, காது தலையில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அதை எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம், எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மனம் என்ற ஒன்று இருக்கிறது. மனமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? உயிர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நமக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு இயக்கம் இருக்கிறது. உயிர்தான், உயிரின் படர்க்கை நிலைதான் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் ஜீவகாந்தம் என்ற ஒரு ஆற்றலாக இருக்கிறது. அதை தான் நாம் மனம் என்று சொல்கிறோம். மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு. மனம் ஏன் நான் விளைநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மனதில் நல்ல எண்ணங்களை போட்டாலும் விளையும், கெட்ட எண்ணங்களை போட்டாலும் விளையும். மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனும். இப்போ நீங்கள் பெரிய பணக்காரராக ஆக வேண்டும், அல்லது பெரிய மாவட்ட ஆட்சியராக ஆக வேண்டும், என் பள்ளியிலேயே முதலாவது இடம் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் தானே ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் தானே நீங்கள் ஆக முடியுது. அந்த மாதிரி மனம் நினைத்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும். மனம் நீங்கள் கேட்க எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அமுத சுரபி கேள்விப்பட்டிருக்கீங்க. மணிமேகலைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க சாப்பாடு அதாவது வறியவர்களுக்கு, பசி எடுத்தவர்களெலாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கிண்ணத்துக்குள்ளே என்ன போடுறாங்களோ, என்ன சாதம் போடுறாங்களோ அது திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அல்ல குறையாத அட்சய பாத்திரம், அதான் அமுத சுரபி அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை கதையெல்லாம் படிங்க, படிச்சிங்கன்னா தெரியும். சரியா? மணிமேகலை யார்? மாதவியினுடைய மகள். அவங்களுக்கு அப்பா கோவலன். சரியா? கண்ணகி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. கண்ணகிக்கு அப்புறம் வந்தவங்க. சரியா? கண்ணகிக்கும் மகள் தான் வேணும் அவங்க. சரிங்களா? அதனால் அந்த கதையெல்லாம் குழந்தைங்களுக்கு திரும்ப சொல்லும் பொழுது தான் அந்த அறநெறி கருத்துக்கள் விளங்கும். அதாவது நம்ம தாய்மார்கள்லாம் இருக்கும். எத்தனை பேர் இன்றைக்கி வீட்டுக்குள்ளார குழந்தைக்கு கதை சொல்கிறோம். நிச்சயமாக அதெல்லாம் மறந்துட்டோம். முன்னாடி அவங்கெல்லாம் பாட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நல்ல கதைகள்லாம். இப்போல்லாம் நமக்கு தொலைக்காட்சி, தொல்லை கொடுக்கக்கூடிய காட்சிகள் கொண்டே இருக்கின்றன இல்லையா? நன்றி. தொலைக்காட்சி வந்துருச்சு. அதனால் அதில் சீரியல்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களும் அந்த டைரக்டரும் உங்களை விடுற மாதிரி இல்லை, நீங்களும் அவங்கள விடுற மாதிரி இல்லை. முடிக்கவும் மாட்டாங்க. எப்போ முடியும் தெரியாது. நீங்கள்லாம் பெருசாகி வயசான பிறகு கூட முடியும் ஒரு சில சீரியல்ஸ். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் உள்ள நல்ல கருத்துக்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பார்ப்பதில் நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் துன்பம்தான் வருகிறது. எப்படி துன்பம்? கண்ணால் பார்க்கிறோம், அதற்கான நேரத்தை விரயம் செய்கிறோம். அதனால் நமக்கு நேரம் இழப்பு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்தோமானால் நிச்சயமாக நமக்கு பலன் அளிக்கும். அந்த செயல் செய்வது தடைப்பட்டு போகிறது. நல்ல விஷயங்களாக இருந்தால் பார்க்கலாம்.
நீங்கள் இப்போது மனவள கலைக்கு வரீங்க, கேட்குறீங்க, இது பண்ணலாம். அந்த மாதிரி மனம் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது. அந்த மனதை நல்ல வழியில் பழக்க 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 நம்முடைய செயல்கள் ஒழுங்காக மாறும். சரி, மனதினுடைய வேலைகள் என்ன? உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல், கணித்தல், பதிவு செய்தல், இந்த 5 விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. மனம் என்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது? உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல், கணித்தல், பதிவு செய்தல், ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த பதிவு செய்தல் தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, எந்தெந்த இடத்துல போயிட்டு நம்முடைய செயல்கள் பதிவாகும்? அதுக்கு முன்னாடி மனதில் 3 வகையான மனங்கள் இருக்கிறது. என்ன 3 வகையான மனங்கள்? புறமனம், நடுமனம், ஆழ்மனம். புறமனம்னா என்ன? நம்ம ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாட்டர் பாட்டிலிருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறோம். அது இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வேறு எங்கேயோ கவனிச்சிட்டு கூட அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு திறந்துட்டு குடிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? பழக்கப்பட்டு விட்டது. அந்த கையில் அந்த பழக்கம் வந்துடுச்சு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கையில், அதாவது உடல் உறுப்புகளில் அந்த பதிவுகள் பதிவு செய்யப்பட்டுக்கின்றன. அதுதான் புறமனம். பிறகு நடுமனம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டா மூச்சு நின்றுதா? இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? அதற்கெல்லாம் காரணம் உள்ள ஒரு அறிவு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அறிவு தான் நடுமனம். பிறகு நீங்கள் சாப்பிட்றீங்க, ஜீரணம் செய்யணும். பிறகு அதை சிறுநீராக, வேண்டாத நீரை சிறுநீராக வெளியேற்ற வேண்டும். வேண்டாத விஷயங்களை, திடப்பொருட்களை மலமாக வெளியே எடுக்க வேண்டும். அதுதான் காலை கடன்களாக நம்ம கொடுக்குறோம். அதற்கு மனம்தான் வேலை செய்யும். அதுக்கு நம்முடைய நடுமனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த மைண்டு நம்மளுக்கு உணர முடியாது. எப்போ உணர்வோன்னா தவம் பண்ணுறதுனால தான் உணர முடியும். அப்புறம் அடிமனம் தான் இயற்கை கூட எப்பயும் தொடர்பில் இருக்கும். அதை நம்ம அறிஞ்சிக்கணுன்னா சமாதி நிலைக்கு, ஆதிக்கு சமமான நிலைக்கு நம் மனம் சென்றால்தான் அந்த அடிமனத்தை நம்மால் உணர முடியும். அது வரைக்கும் புறமனம் என்னென்ன செஞ்சுருக்கோம், என்ன பழக்க வழக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோமோ, என்னென்ன அனுபவங்கள் கொடுத்துருக்கோமோ, அந்த அனுபவத்தை ஒட்டித்தான் செயல்கள் எழுந்து கொண்டே இருக்கும். இதை மாற்றவே முடியாது. அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, மனம் 10 படிநிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த வகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 10 படிநிலை கொடுத்துருப்பார். இந்த 10 படிநிலைக்கும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும். இப்போ நமக்கு பசி என்ற உணர்வு வருகிறது. நமக்கு அதற்கு பசியை சரி செய்ய வேண்டும். அந்த உணர்வை, அதற்கு சாதம் வடிக்கிறோம். சாதம் வடிக்கிறதுக்கு அரிசியை பானையில் போடணும். போட்டு அடுப்பு பற்ற வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சாதான் நமக்கு சாதம் ஆகும். அதுக்கு தேவை முயற்சி. அந்த முயற்சி வந்துருச்சுன்னா எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அந்த செயல் வந்துருச்சுன்னா அதற்கான விளைவு சாதம் ரெடி ஆயிரும், சாம்பார் ரெடி ஆயிரும், போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அனுபவம், போட்டுக்கிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிடும் பொழுது எந்த மாதிரி இருக்குது, ருசியாக வைத்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி. அனுபவம், ஏற்கனவே நான் அன்று சாம்பார் வைத்தேன், நன்றாக இருந்தது, இன்று இதில் ஏதோ குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது அனுபவம். ஆராய்ச்சி, இதை இன்னும் எப்படி மேம்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வரீங்க பாருங்கள், அதுதான் தெளிவு. தெளிவு வந்துட்டோடனே ஒரு குழப்பமில்லாத மனநிலை வரும் பாருங்கள், அதான் முடிவு. இது இந்த சமையலுக்கு மட்டும் அல்ல, எல்லா விஷயங்களுக்கும் மனம் 10 படிநிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் உதாரணம் எளிமையாக புரிய வேண்டும் என்ற காரணத்தால் உங்களிடம் கூறினேன், அவ்வளோதான். அதற்கு பிறகு 3 விதமான பதிவுகள் பார்த்துட்டோம். ஒரு சின்ன கவியில் மனம் எப்படி 3 விதமான பதிவுகள் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம். கருவமைப்பு வந்த வினைப்பதிவு சஞ்சிதமா, உருப்பெற்ற பின் வந்த வினைப்பதிவு பிராரப்தம். 2 வகையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி பின் விளைவாம். நீ செஞ்சதை ஒன்றுமே வீண் போகாது.
நல்ல செயல்களாக இருக்கட்டும், கெட்ட செயல்களாக இருக்கட்டும், அது உனக்கே பலன் திரும்ப பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மகான்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சஞ்சித கர்மம் என்பது நம் முன்னோர்கள் கொடுத்த பதிவுகள், அது எல்லாமே பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பிராரப்த கர்மம், நாம் நினைவு தெரிந்த நாளிலிருந்து, அதாவது ஒரு 3 வயதிலிருந்து இன்று வரை செய்யக்கூடிய காரியங்கள் பிராரப்த கர்மம். அப்புறம் சஞ்சித கர்மம், ஏற்கனவே முன்னோர்கள் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த விஷயங்கள், அந்த பதிவுகளும் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சேர்ந்து இணைஞ்சி ஒரு புது வகையான செயல்களாக மாறும். அதற்கு ஆகாமியம். ஆகாமியம் என்பால் புதுமை, புதுவிதமான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆகாமியம் புதுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகாமிய கர்மங்கள்லாம் சேர்த்து தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம ஒன்றொன்றையும் பார்த்து செய்யணும். இப்போ ஒரு அதாவது ஒரு தேர்வு வருகிறது. தேர்வு வருவதற்கு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதில் மதிப்பெண் அதிகமாக வாங்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒவ்வொரு கேள்வியையும் நன்றாக படித்து அதற்கு இந்த அளவு நாம் பதிலை தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அந்த அளவுக்கு தினமும் நாம் எச்சரிக்கையுடனும் நம் உடலையும் மனதையும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னது, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளுமே அது சரி செய்யணும். அது சரி செய்யறதுக்கு தியானம் நமக்கு துணையாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். உடற்பயிற்சினா உடலை தயார் செய்வது, உடலை நோயிலிருந்து காப்பது. மனப்பயிற்சி என்பது மனதை நல்ல செயல்கள் செய்ய தூண்டுவது. இல்லாட்டி மனம் எந்த திசையை வேணாலும் சென்று போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தானே கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்குது, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இல்லையா? நிறைய விஷயங்கள் அறக்கருத்துக்கள்லாம் சினிமாவில் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்ந்துட்டு அப்புறம் துன்பங்கள்லாம் வரும்பொழுது, ஐயோ எனக்கு இந்த துன்பம் வந்துருச்சு, ஐயோ நான் எதுவுமே யாருக்குமே செய்யலையே, இந்த துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் செய்த செயல்கள் தான் இந்த பதிவுகளாக வந்திருக்கிறது. பாவப்பதிவுகளின் அடையாளம் என்ன? மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இந்த 4 விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, நான் எதுவுமே செய்யலையே, எனக்கு குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் எதுவுமே செய்யலையே, என்னுடைய குடும்பத்துக்கு இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்ட பிரயோஜனம் கிடையாது. அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்யக்கூடிய வல்லமை நமக்குள் இருக்கிறது. நமக்குள் அந்த தெய்வீகத்தன்மை இருக்கிறது. அதற்கு வழிகாட்டுவதற்காக இறைநிலை இருக்கிறது. அந்த இறைநிலையின் தொடர்புடன் நாம் அந்த வினையை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அடையாளம்லாம் பார்த்துட்டோம். பாவப்பதிவின் அடையாளங்கள் என்ன? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இதை மறக்கக்கூடாது. இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த தவறு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் நம்மளுக்கு. சரி, எங்கெங்கே பதிவாகுது இந்த பதிவுகள்? எந்தெந்த இடத்துல? நம்ம ஏற்கனவே என்னென்ன மனம் பார்த்தோம்? புறமணம், நடுமணம், ஆழ்மனம் அப்படின்னு சொல்லிட்டு. புறமணம் எங்கெங்கே இருக்குது? நம்ம செய்யக்கூடிய கை, கால்கள், கண், மூக்கு, நாக்கு எல்லாமே இதெல்லாம் பதிஞ்சு மூளையில் போய் பதியுது. உடல் செல்களில் பதியும், பிறகு மூளை செல்களில் பதியும், அப்புறம் ஜீவ காந்தத்தில் பதியும், அப்புறம் வான் காந்தத்தில் பதியும், அப்புறம் வித்து செல்கள் இருக்கிறது இல்லையா, ஆண் வித்து செல்கள், பெண் வித்து செல்கள், அவற்றில் பதிஞ்சு தரப்பதிவாக, அதுதான் கருமையத்தின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இதுதான் இவ்வளவு இடத்துல பதிவாகுது. நம்ம சாதாரணமாக ஒரு சிந்தனை, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் கெடுதல் செய்ய போகிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய கார் வாங்கிட்டார், என்னால் அதை பொறுக்க முடியல, பொறாமை. ஐயோ அவர் கார் வாங்கிட்டார், அவர் வாங்காமல் இருக்கிறதுக்கு பேங்க் லோன் கிடைக்கக்கூடாது, இல்லை அது எப்படியாவது தடுத்துடணும், அதாவது எப்படியாவது அந்த செயல் நின்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம விட அவங்க அதிகமான அளவில் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு போகும். ஆனால் அந்த சிந்தனை தான் நம்மை கீழ் இறக்குகிறது.
நமக்கு வந்து அந்த சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்கிறார் மகரிஷி. அந்த சிந்தனை எங்கெங்கே பதியும் தெரியுமா? எல்லா இடத்துலையும் மூளை செல்களில் பதிஞ்சு போயிட்டு அந்த தரப்பதிவாக வித்து செல்களில் பதிவாகும். அப்புறம் உடம்பு முழுதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனம் என்னும் ஜீவகாந்தத்தில் பதிவாகும். அந்த ஜீவகாந்தத்தில் பதிவாகி வான் காந்தத்திலும் பதிவாகிட்டு இந்த மனம் இதுதான் கேட்கிறது என்று இறைநிலை உணர்ந்து இவருக்கு இந்த விளைவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்க பயனென்ன தவறடைத்து பின் பரமனை வேண்டுவதால் மகரிஷி செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்க பயனென்ன தவறடைத்து பின் பரமனை வேண்டுவதால் வேண்டுறோம். கடவுளே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் எவ்வளோ நல்லது பண்ண உங்கள் கோயிலுக்கு வந்து 10-100 தேங்காய் உடைச்சேன், இல்லை பொங்கல் வச்சேன், உன்னுடைய உண்டியில் வந்து இவ்வளோ காணிக்கை போட்டேன், எனக்கு இப்படி பண்ணிட்டியே. கடவுளை நம்ம மனுஷனாக நினச்சி பேசிகிட்ருக்கோம். அது எவ்வளோ பெரிய சக்தி. அதுதான் துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு சொல்லுவார். இப்போ செல்ஃபோன்லாம் டிஃபால்ட் செட்டிங் இருக்கும், அதை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த மாதிரி நம்முடைய செயல்களை வந்து நாம் திருத்தி கொள்ளாவிட்டால் அது சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மப்படி வினைகள் வந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ வந்து மனம்னா என்னன்னு பார்த்தோம், மனத்தினுடைய செயல்பாடுகள் பார்த்தோம். மனதில் வந்து எங்கெங்கே பதிவுகள் நடக்கிறது, மனதின் வந்து 10 படிநிலைகளில் எப்படி இயங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொன்னோம். அந்த மாதிரி வந்து பதிவுகள் எந்தெந்த முறையில் பதிவுகள் வருகிறது, சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம், பிறகு எந்தெந்த இடத்துல வந்து பதியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, இந்த பதிவுகள்லாம் இருக்குது, நான் எப்படி இந்த பதிவுகள்லாம் நல்ல பதிவுகளாக மாற்றப் போகிறேன் என்பது என்னுடைய முயற்சியை சார்ந்து தான் உள்ளது. நான் இப்போ வந்து பெரிய டாக்டராக போகிறேன், பெரிய இன்ஜினியர் ஆக போகிறேன், இல்லை பெரிய மாவட்ட ஆட்சி தலைவராக ஆகப் போகிறேன், அல்லது பெரிய விஞ்ஞானியாக ஆகப் போகிறேன் அப்படின்னா வந்து என்னுடைய முயற்சி தான் காரணம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும், வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் வந்து முயற்சி செய்யணும். நம்மக்கிட்ட இருக்க என்னென்ன பாவப்பதிவின் அடையாளங்கள் என்னென்ன சொன்னேன்? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனத்திலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இது வந்து 4மே என்கிட்டேருந்து போயிடணும். இது 4மே போயிடுச்சுன்னா என்கிட்ட நிச்சயமாக வந்து உடல் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும், என்னுடைய சமூகமும் நன்றாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிற மாதிரி இருக்கோம்? சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு வந்து அது பெரிய சந்தோஷம் இல்லையா? அதனால் அந்த நிலையை வர வைப்பதற்காக நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் சரி, இந்த பதிவுகள்லாம் வந்துருச்சு, நான் எப்படியெல்லாம் போக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போவே வந்துட்டீங்க, மனவளக்கலைக்கு வந்துட்டீங்க, மகரிஷி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனத்திற்கு வந்து விட்டீர்கள். அதனால் இதில் வந்து இருந்துட்டு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நான் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிமுறைகளும் வகுப்பை நான் வந்து கேட்டுவிட்டேன், அதனால் எனக்கு பாவப்பதிவுகள் போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். இதை போக்குவதற்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும், நீங்கள் தான் பயிற்சி செய்ய வேண்டும், நீங்கள் தான் முறையாக அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இல்லையா? சரி, இந்த பதிவை வந்து நான் எப்படியெல்லாம் போக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து 3 விதமான வழிமுறைகளில் என்னால் போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிராயச்சித்தம். நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டேன், அந்த தவறினால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வந்து விட்டது, அந்த பாதிப்பை, அந்த இழப்பை நான் சரி செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சின்ன உதாரணமாக எடுத்துக்கிறோம். நான் போயிட்டே இருக்கேன், ஒருத்தர் காஃபியோ டீயோ குடிச்சிட்ருக்காரு, தட்டி என்னுடைய கை தெரியாமல் தட்டி விட்டது, ஆனால் என்னுடைய தவறு தான். அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, என்னுடைய கை தட்டி விட்டது. அதற்கு நான் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு, ஐயா நான் செய்தது தவறு, மன்னித்து விடுங்கள். அவர் கோபமாக கூட இருக்கட்டும், திரும்ப ஓங்கி ஒரு அடி கூட அடிக்கட்டும் அவங்க மேலே, இருந்தாலும் நீங்கள் செய்தது ஒரு தவறு, அதற்கு முதலாவதாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயா மன்னிச்சுக்குங்க, இதுக்கு பிராயச்சித்தமாக நான் வந்து எங்கள் வீட்டில் டீ வச்சு இங்கே டீ இருக்குது, நான் இன்னொரு டீ வாங்கி கொடுத்துட்றேன், அந்த இழப்பை ஈடு செய்ய வேண்டும். சரியா? அந்த இழப்பை ஈடு செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த மனம் வந்து புண்படாது. சரி, நமக்கு ஏதோ கொட்டிட்டான், ஏதோ திரும்ப வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த மனசில் இருந்து ஒரு என்ன வராது, சாபம் வராது, இல்லாட்டி அதை
திட்டுவதன் மூலமாக நீ நல்லா இருப்பியா, இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமான சாபமான வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்படாது. அவருக்கும் வந்து சந்தோஷமாயிட்டா அவருக்கும் கோபம் வராது. அவரும் வந்து சமாதானமாக இருப்பார், நன்மை செய்வார் நமக்கு. அதே போல் வந்து நான் இன்று காலையில் என்னுடைய வீட்டில் மசால் தோசை நன்றாக சாப்பிட்டு விட்டேன். மதியம் சாப்பிட வயிற்றில் இடமில்லை. அது பாவமா புண்ணியமா? மதியானமும் நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது பாவம். ஆனால் நான் காலையில் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன், அதனால் இன்று மதியம் வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், இரவு உணவை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பிராயச்சித்தம். உனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. அதற்கான இழப்பை ஈடு செய்ய வேண்டும். அதற்காக மன்னிப்பை நீ கேட்க வேண்டும். காலையில் தெரியாமல் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக? உடம்பு வேணும், உடம்பு நோய் இல்லாமல் இருக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. உடம்பு நல்லா இருக்கணும், அதாவது நம்முடைய வாழும் காலங்கள் வரை. எப்படி? வாழும் காலங்கள் வரை நாம் உடம்பு நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். இதுதான் பிராயச்சித்தம். பிறகு உணர்ந்து திருந்துதல். உணர்ந்து திருந்துதல்னால் என்ன? நம்ம அப்பா வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, இல்லை மது குடிக்கிறாரு. மது குடிப்பதினால் அவருக்கு வந்து வயிற்றில் வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா இனிமேல் குடித்தாருன்னா அவர் கொஞ்ச நாள் கூட வாழ முடியாது. அந்த வாழுங்காலங்களில் அதை திருந்தி வாழ்வது. இனிமேல் மது குடிக்க மாட்டேன், இனிமேல் சிகரெட் பிடிக்க மாட்டேன். இப்போ உடல் பருமனாக இருந்து விட்டால் இதுவும் நான் செய்யக்கூடிய தவறு. இதற்கு என்ன பிராயச்சித்தம்? இதற்கு வந்து நான் எப்படி வந்து இதை திருத்தப் போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து உணவின் அளவு முறையை பின்பற்ற வேண்டும். தேவையில்லாத உணவுகளை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். சரிங்களா? இதுதான் உணர்ந்து திருந்துதல். முதல்ல என்ன பார்த்தோம்? பிராயச்சித்தம், உணர்ந்து திருந்துதல், பாவப்பழிவை அழித்தல் அல்லது சமன் செய்தல் அல்லது அறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது, எப்படி வந்து அதை வந்து அழிக்க முடியும்? சரி, என்னுடைய தலையெழுத்து எழுதப்பட்டு விட்டது, டிஎன்ஏவில் எழுதப்பட்டு விட்டது, உள்ளிருக்கும் செல்லில் பதியப்பட்டு விட்டது. அதை நான் மாற்ற முடியுமா? தலையெழுத்தை மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். அதற்கு மகரிஷி வழிகாட்டுகிறார். அறிவியலிலும் வழி இருக்கிறது. அறிவியலில் வந்து அதை வந்து யூத்தனிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். யூத்தனிக்ஸ்னால் டியூ டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் தட் சேஞ்சஸ் யுவர் ஜெனட்டிக் ட்ரையட். அதாவது வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களில் தொடர் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்களுடைய அந்த நோய் விளைவிக்கும் விஷயங்களையும் அல்லது உங்களுடைய குணாதிசயங்களையும் மாற்ற முடியும். தாத்தா படிக்கவே இல்லை, பையன் படிக்கிறான், பேரன் படிக்கிறான் அப்படின்னா வந்து முயற்சி பயிற்சி அதுதான் வந்து ஜெனட்டிக்ஸில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பதியப்பட்டிருக்கும் விஷயங்களையும் தலையெழுத்தையும் விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மகரிஷி சமன் செய்தல் அப்படின்னு சொல்லுவார். எப்படி நாம் சமன் செய்ய முடியும்? இறை ஆற்றலை உணர்ந்து. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பேரின்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம். இறையாற்றல் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, பருட்பொருட்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய உடல் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நம்முடைய சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன, இயற்கையை எப்படி மதிப்புடனும் மரியாதையுடனும் நாம் வழிபடுவது என்ற விஷயங்கள் தெரிந்து கொண்டு விட்டோமானால், இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்தோமானால் அந்த பதிவுகள், தேவையில்லாத பதிவுகள் நீக்கப்பட்டுவிடும், அழிக்கப்பட்டுவிடும். இதுதான் சமன் செய்தல் அப்படின்னு சொல்லி இந்த 3 வழிமுறைகளிலையும் நம்ம பாவப்பதிவுகளை அகற்றி விடலாம். இதுதான் இன்றைய பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிமுறைகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை. இறை உணர்வு அது வந்து 4 விதமான யோகங்கள் இருக்கிறது. பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம். நம் மகரிஷி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாதை ஞான யோக பாதை. எல்லாமே கடைசியாக எங்கே போய் நிற்கிறோம்? இறையாற்றல், இறைவன். அதுதான் பக்தி யோகத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அருணகிரிநாதர் அழகாக ஒரு பாடல் பாடியிருப்பார். நாள் என் செய்யும்
வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் என் முன் வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை முழு மனதாக சரணாகதி அடைந்து விட்டால் எனக்கு முன்னாடி கொடுங்கூற்றுவனும் வர முடியாது, கோள்களின் சஞ்சாரத்தினால் வரக்கூடிய விளைவுகளும் வராது, நல்ல நாள் கெட்ட நாள் என்பதும் கிடையாது, யாராலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் அவர் அருள் பெற்ற பிறகு பாடின பாடல் திருப்புகழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி நம்ம பாவப்பதிவுகளும் போக்கும் வழிமுறைகளும் அந்த தலைப்பை மகரிஷி சொல்லக்கூடிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். அந்த சிந்தனையை நாம் மேலும் பயிற்சியாக ஆக்கி இந்த வகுப்பு நடத்தியதை பயிற்சியாக செய்து நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கோவிந்தநாயகி அம்மாவுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.